மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாம்பே சாணக்யா. சிபிஐ என்கொயரியில என்ன கேட்டாங்க? அடுத்த விசாரணை எப்போ? அது என்கொயரி இல்ல, இன்ட்ராகேஷன் இல்ல, வெறும் கொஸ்டினிங். ரொம்ப டீசெண்டா சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பிஎம்ஓ ஆபீஸுக்கு எல்லாம் தெரியும், ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மன்னிச்சுக்கோ கல்யாணி, என்னால நீங்க வராம இருக்க முடியல. எங்களாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. இது கிளம்பிடாத, காப்பி கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி. சிந்து, ஒரு நிமிஷம். நல்ல வக்கீலா பார்த்தாச்சா? வக்கீலா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறேன். மோகன பேங்க்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது கோர்ட்டு, கேஸ், அரெஸ்ட்னு வரிசையா வருமே. மூணு ஏற்பாடா இருக்க வேண்டாமா? சஸ்பெண்ட்லாம் ஒண்ணும் பண்ணல, லீவ்ல இருக்க. எதுக்கு அனாவசியமா போய் சொல்ற? லீவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கான். ஏ நீரஜா, உன்னை யாரும் எதுவும் கேட்கல, உள்ள போறியா? உள்ள போறது ஓ ஆம்படியா? யாத்துக்கார் உன் அண்ணா, அதை மறந்துடாத. அண்ணா வந்தானே, தம்பியா இருந்தானே, தப்பு செஞ்சா உள்ளதான் போனோம். நான் சுதாகரை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு எந்த குடும்பத்துல வந்து என்ன காரியம் பண்ணிருக்கா இவன்னு கேட்டான். இப்ப நான் கேக்குறேன், மோகன் எந்த குடும்பத்துல வந்து என்ன காரியம் பண்ணிருக்கான்? ஏ நீரஜா, என்னது இது? மண்ணிங்கிற மாதிரி அதெல்லாம் மேல மேல பேசிருப்பாரு. வாயை மூடு. சிந்து, என்னதான் மண்ணியா இருந்தாலும் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ ஒரு சின்ன பொண்ணு கிடையாது. நீ ஒண்ணு நீரஜாவுக்கு பரிச்சயம் பேச வேண்டாம். அவளை கல்யாணம் பண்ணிட்டேனாலும் கையோட உங்காத்து கூட்டிட்டு போக வேண்டியது. எதுக்கா போயிட்டு வந்து அப்படி அதை நீ கேட்க முடியாது, அது எங்க குடும்ப விஷயம். இந்த குடும்பத்துல நானும் ஒரு திக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? நான் உங்களை ஒண்ணு சொல்லல. நீரஜாவுக்கு பரிஞ்சம் பேசதான் எனக்கு பிடிக்கல. இப்ப இவர் மேல ஏன் பாயற? அனாவசியமா ஏன் போய் சொல்லணும்னு கேட்டேன். அதுல என்ன தப்பு? மோகன் எந்த தப்பு பண்ணலைங்கிறது இந்த ஆத்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா சஸ்பெண்ட் ஆயிருக்காருங்கிறது உண்மைதானே? ஆமா, என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கா. லஞ்சம் வாங்கினதுக்காக இல்ல, லஞ்சம் வாங்காம இருந்ததுக்காக, நேர்மையா இருந்ததுக்காக. தத்த ஐரணி ஒழுங்கா இருப்பாளை குடிச்சு உள்ள போடுவா, கோடி கோடியா கொள்ள அடிக்கிறவன மந்திரியாக்குவா. நம்ம நாட்டுல ஜாதி மதம் பேதம் பார்க்காம நடக்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு காதல், இன்னொன்னு கரப்ஷன். உருப்படாது, இந்த நாடு சத்தியமா உருப்படாது. அது அப்படி இல்லடா. நம்மள மாதிரி இன்னும் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் கிட்ட பேசிக் ஆனஸ்டி இருக்கு. 100 1000 கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. தப்பு செய்யறதுக்கு தயங்குறோம், என்ன தண்டனை கிடைச்சிருமோங்கிற பயம். அதனால்தான் நாடு இன்னும் சீரழியாம இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் பீப்புள் இன் பவர், நாட் பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ், சட்டன்லி நாட் பிகாஸ் ஆஃப் கரெக்ட் பாலிசியன் ஆர் பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ். ஏதோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி சொல்ற. கிரைம், கரப்ஷன், பாலிடிக்ஸ் மூணுமே ஒன்னோட ஒண்ணு கலந்ததுதான். ஆனா என்ன, கரப்ஷன் அப்பெல்லாம் ஹை லெவல்ல இருந்தது, இப்போ மிடில் கிளாஸ் வீடுகள்லயே வந்துருச்சு. அது இல்லடா, இப்படி லஞ்சமும் ஊழலும் தரவிச்சாருன்னா நம்மளால எப்படி வாழ முடியும்? நேர்மையா இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இருக்க விடலன்னா என்ன பண்றது? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம நிலைமை இப்படிதான் இருக்க போறதுன்னா அப்புறம் எதுக்கு ஒரு எலெக்ஷன், ஒரு ஓட்டு, ஒரு ஆட்சி? எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து ஒரு சீட்டு குலுக்கி போட்டு மாசத்துக்கு ஒரு கட்சி இந்த நாட்டையே சுரண்டிட்டு போகட்டுமே. அட்லீஸ்ட் நமக்கு எலெக்ஷன் செலவாக மிச்சமாகும். எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இன்னும் சொல்றதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், முடிக்கட்டுன்னு காத்துட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் என்னெல்லாம் வருத்தம், வேதனை, ஆதங்கம், துவேஷம் புதைஞ்சு கிடக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்றேன். நான் ஒண்ணு தனியா சொல்லலையே சிந்து. குத்தம் உள்ள மனசு குறுக்கிறது, நான் பொதுவா தான் சொன்னேன். போதும், நிறுத்துமா. எல்லாம் தெரியும். உனக்கு எப்பவுமே நீரஜா தானே வசதி. அவ என்ன சொன்னாலும் சரி, போராத குறைக்கு நீ என்ன சொன்னாலும் தலைய ஆட்டிட்டு உன் முந்தான தலைப்பை குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆம்படியா. செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். யாரை பார்த்து என்ன வார்த்தை நான் பேசுறேன்? இங்க யார் தரப்புலையும் முடிஞ்சு வச்சுக்கல. தாம்பத்தியத்தை பத்தியும் அந்யோன்யத்தை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்கடா நாக்கு இருக்கு? விட்டு கொடுக்கறதையோ அனுசரணையா போறதையோ கௌரவ பிரச்சனையாவோ தன்மான பிரச்சனையாவோ நாங்க நினைச்சது கிடையாது. புரிதல்ங்கிறது வேற, ஆளுமைங்கிறது வேற.
லாங் டேர்ம் கமிட்மெண்ட்னாலே கஷ்டப்படுற உங்களுக்கு கம்பேஷன் பற்றியும் கம்பேனியன்ஷிப் பற்றியும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த வீட்டு நிர்வாகம் ஃபுல்லாக அவள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதனால என்னை கையால் ஆகாதவன் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டா போதும், அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசாமல் இருந்துருவான். அந்த அளவுக்கு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா. அதுக்காக உங்களுக்கு அபிப்பிராய பேதமே இல்லைன்னு இல்லை, அதை தனிமையில பேசி தீர்த்துப்போம். உங்களை மாதிரி 4 பேருக்கு முன்னாடியும் குழந்தைகள் இருக்கிறதையும் கவனிக்காம கால் கத்த மாட்டோம். ஷேம் ஆன் யூ. வேண்டாண்ணா, இவாள சத்தம் போட்டு உங்க தொண்டை தண்ணி வத்தி போவானே. என்ன எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா ஒத்துமையா இருக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா இனிமே அது நடக்காது. எப்போ இந்த மாதிரி அபிப்பிராய வேதம் வாக்குவாதம் அது இதுன்னு வந்துட்டோ நிச்சயம் அது நடக்காது. பொதுவா குழந்தைகள் தான் பெத்தவா கிட்ட வந்து நாங்க தனி கொடுத்தனம் போறோம்னு சொல்லுவா. ஆனா இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் தனியா போனாதான் எல்லாருக்கும் நல்லது. யாரும் எங்க கூட இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கௌரவம் படத்துல சிவாஜி சொல்வார், வருத்தப்பட்டு கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ அதான் பறந்து போயிடுச்சு. ரெக்க முளைச்சப்புறம் அடைஞ்சு கிடப்பானே, பறக்க வேண்டியதுதானே. எங்க இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாம சேவமா சௌக்கியமா சௌஜன்யமா ஆயுள் ஆரோக்கியத்தோட அமோகமா இருங்க. சரி, ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நாங்கள் இங்கேருந்து போயிட்டா உங்கள் 2 பேரும் யார் பார்த்துப்பா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன். சுதாகர் சொல்லிட்டார், உங்க அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்னு. ஏதோ பீத்திக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அன்னைக்கு இவரை லவ் பண்றேன்னு சொன்னதும் 2 பேரும் தையா தக்கான்னு குதிச்சல. இப்போ 2 புள்ளால இருந்தும் இவ கூட இருக்க போறது மாப்பிள்ள தான் அப்படின்னு நீயா முடிவு எடுத்துறாத. நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்க. என்னமா சொல்றீங்க? எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். நீங்க எங்களோடவே இருந்தேன்னா இவனுக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் வரும். அம்மாவை கைக்குள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் தன்னோட தாக்கின்றாளுங்கிற சந்தேகம் வரும். நான் ஒன்னும் அப்படிலாம் நினைச்சுக்க மாட்டேன். நானும் அப்படி ஒன்னும் சொல்லலையே சிந்து. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, நீயா எதுக்கு வாய விடுற? சரி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் போயிட்டா நீங்கள் 2 பேரும் எங்கே இருப்பேள்? ஓல்டேஜ் போக முடியா? ஓல்ட் ஹோம் இருக்கச்ச எதுக்குடா ஓல்டேஜ் ஹோம்? நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்தீங்கிறதுக்காக நாங்க எதுக்காக ஓல்டேஜ் ஹோமுக்கு போனோம்? என் வீடும் இதுதான், என் உலகமும் இதுதான், என் கடைசி மூச்சு போக போறது இங்கதான். அதுக்காக உறவையே அர்த்தம் அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு விட்டேத்தியா இருக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரல. வானப்பிரஸ்தம் போற அளவுக்கு வைராக்கியமும் இல்லை. ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி நல்ல நாள்னா நிச்சயமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்லுவா. அது மாதிரி எப்பவுமே கூட இருந்தோம்னா ஒரு விதமான சலிப்பு எரிச்சல் தன்னால வரும். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சந்திச்சோம்னா தன்னால சந்தோஷம் கிடைக்கும். அதனால எல்லாரும் கிளம்புற வழியை பாருங்க. அம்மா அம்மா, நான் பேசுனது தப்புதான். எனக்கு இருந்த மனநிலையில ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. விடுடா, உனக்கு அப்பப்போ இப்படி ஆத்திரம் வரும், ஒன்னு அறியாம வார்த்தைகள் வரும். எவ்வளவு தடவை தான் மன்னிப்பு கேட்ப? அப்புறம் இந்த மன்னிப்புங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்டா. இல்லம்மா, ஓ அதான் சொல்லிட்டோம்ல, அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. உங்க நல்லா இருக்கும். கல்யாணி, மற்றவா முன்னாடி உன்னை நான் விட்டு கொடுக்காம இருந்துட்டேன். ஆனால் ஒரு சின்ன வாக்குவாதம், இதுக்காக அவளெல்லாம் தனியாக போக சொல்லணுமா? இல்லைண்ணா, இப்போதைக்கு இதெல்லாம் அடங்கிடுது. ஆனால் உள்ளுக்குள்ள புகஞ்சுட்டே இருக்கும். ஒரு நாள் பெருசா வளர்ந்து வெடிக்கும். அன்னைக்கு யாரும் யாருக்கும் அடங்க மாட்டா. அது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும்னா. ஒரு அளவுக்கு சந்தோஷமா சௌஜன்யமா இருக்கணும்னா இப்ப பிரிஞ்சாதான் நான் நல்லது. ஏன்னா அவளை சொல்லி குத்தம் இல்லைண்ணா. அக்கம் பக்கத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறா இல்லையா, அதுதான் அவள் இப்படி பேச வைக்கிறது. எது எப்படியோ விநாசகாலே விபரீத புத்தி.